இது பழைய பேப்பர். பேப்பர்ல நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கானோ. காந்தியவாதி அண்ணா ஹசாரே ஊழலை ஒழிக்க வலுவான ஜன் லோக்பால் சட்டத்தை நிறைவேற்ற கோரி பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் டெல்லியில் 2011 ஆகஸ்டில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். அந்த போராட்டத்திற்கு விஜய் ஆதரவு தெரிவித்து கலந்து கொண்டார். இந்த அறவழி போராட்டத்துக்கு என் மக்கள் இயக்கம் உறுதுணையாக இருக்கும் என்றும் பேசினார். பாஜக மற்றும் RSS தூண்டுதலால் நடத்தப்பட்ட பிளான் பி தான் அண்ணா ஹசாரேவின் போராட்டம். அண்ணா ஹசாரேவின் போராட்டங்கள் பாஜகவின் அரசியல் வளர்ச்சிக்கு செய்யப்பட்ட ஏற்பாடு அது. அதனால் தான் 2014 மத்தியில் பாஜக ஆட்சியை பிடித்தது. மோடி பிரதமரானார். ஊழல் எதிர்ப்பு சட்டமான லோக்பால் மோடி ஆட்சியில் செயல்படவே இல்லை. மோடி ஆட்சியில் ஒருவரும் தண்டிக்கப்படவே இல்லை. ஊழலை ஒழிக்க அண்ணா ஹசாரே உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட விஜய் ஊழல் செய்யாமல் நேர்மையாக நடந்து கொண்டாரா என்றால் இல்லை. 2015-2016 நிதியாண்டில் புலி படத்திற்காக பெற்ற வருமானத்தில் சுமார் 15 கோடி ரூபாயை முறையாக கணக்கில் காட்டவில்லை என வருமான வரித்துறை விஜய் மீது குற்றம் சாட்டியது. ரெய்டுகள் நடத்தப்பட்டன. 2012 இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் காருக்கு நுழைவு வரி விலக்கு கோரி விஜய் வழக்கு தொடர்ந்தார். 2005 அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட BMW சொகுசு கார் தொடர்பாக நுழைவு வரி செலுத்தவில்லை என புகார் எழுந்தது. காங்கிரசின் மன்மோகன் சிங் ஆட்சிக்கு எதிராக அண்ணா ஹசாரே நடத்திய போராட்டத்தில் ஊழலை எதிர்த்த விஜய் தான் இப்போது காங்கிரஸ் கூட்டணிக்காக ஆளாய் பறந்து கொண்டிருக்கிறார்.